ஷே ஐயா, நீதிமானே, நீதி கடவுளே, உலகத்தை ஆள்ற கடவுளே, சனீஸ்வரி இரண்டு பேருமே ஐயாவுக்கு முன்னாடி சைடில் நிற்கும். ஐயா சைடில் நிற்க. நீதிமானே, நீதி கடவுளே, நீதி தவறி உலக நாடே நடத்துதான், தாய் இந்தியா நாடில் ஃபுல்லாக நடத்துதான். பார்த்துட்டு வந்துட்டேன் ஐயா. தமிழ்நாட்டில் எதிரியாக நமக்கு நிற்கான், எதிரியாக நிற்கான் ஐயா, எதிரியாக நிற்கான். இவனுக்கு என்ன நான் என்ன செய்ய சொல்லுங்க ஐயா. நான் காலப்பொழுது டைமில் ஐயாட்ட கேட்டோம்னா நான் உறங்க மாட்டேன். சென்னை மெட்ராஸில் இவனை குடும்பம் ஆணி வேறு அக்கு வேறு கீழே வரைக்கும் இழுத்து எரிஞ்சு ரோட்டு வீதியில், விமானத்தில், 4 வீலர் 2 வீலரு எல்லாம் இவனுடைய குடும்பம் வாரிசு வாய்ச்சி கொண்டே இருக்குது. நிறையா சென்னை மெட்ராஸுக்குள்ளே ஒரு திமிர்த்தனமாக உட்கார்ந்து வாய்ச்சி கொண்டே இருக்கான். என்னையா செய்ய சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிக்கு பூரா அங்கங்கே டெலிஃபோன் மூலியமாக என்ன அக்கிரமம் நடந்தாலும் நீ கண்டுக்கிடாத அப்படிங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இவனை என்ன செய்யணும் அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். இவன் சென்னை மெட்ராஸில் என்ன செய்யணும், டெல்லி மெட்ராஸில் என்ன செய்யணும்? கடவுளுக்கு முன்னாடி சனீஸ்வரி 2 பேர் நாங்கள் கேட்ட கணக்கு தப்பாது. ஆனால் கொன்றுவேன். ஆனால் தண்டனை கொடுக்கறது நீங்கள் தான் கொடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு நான் என்ன செய்ய? அதுக்கு தான் எனக்கு விடை கொடுங்கள் ஐயா. நீதிமானே, நீதியை தவறி செய்தி வாய்ச்சி கொண்டே இருக்கான். சட்டப்பேரவையில் உட்கார்ந்து கொட்டு மேலே அடித்து கொண்டே இருக்கான். இதுக்கு விடை கொடுங்கள். நான் விட மாட்டேன். சிறு புண்ணு அவன் கண்ணில், அவன் காதில், அவன் உடம்புல அப்படியே பதிச்சு விடுவேன். பதிச்சு விட்டு புறவோட விட்டுருவேன். அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ரணவழி ஏற்றி விடுவேன். இவ்வளோ நாள் நம்ம கணக்கு போட்டதில் அவன் ரொம்ப தெளிவாக உருண்டு கொண்டே இருக்கான். சென்னை மெட்ராஸில் ஏற்கனவே ஆடையை கட்டினிய கருப்பு சிவப்பு அதை பூரா தமிழ்நாடு 2 எல்லா கட்சி கொடிக்காரனை மூடிட்டேன். இப்போ தூக்காமல் கிடக்கான். இப்போ இவன் ஒருத்த மட்டும் வாய்ச்சி கொண்டே இருக்கான். இதுக்கு விடை கொடுங்கள். ஆட்டியிருந்தேன். நீதிமன்றமே அப்படியே பேசி கொழுவி அப்படியே உட்கார்ந்துருக்கான். அத்தனை அமைச்சர்களை பூரா காகித பேப்பர்களை வச்சு வீட்டுகளில் பூரா எழுதி, வீடுகளை இடங்களை எழுதி நாக்கை இழுத்து போட்டு நக்கி கொண்டே இருக்கான் ஐயா. இதுக்கு விடை கொடுங்கள். இன்று நாள் காலட்டம் 3 to 5 எல்லாவும் தலையிலும் காவல்துறை அதிகாரி ஆணுக்கு பெண்ணுக்கு தலையில் உட்காந்துட்டேன் ஐயா. நீதிமான் கணக்கு கொடுத்தா கணக்கு தப்ப மாட்டேன் ஐயா. செகண்டில் நான் உரங்களை 3 மணி டைம் மயில் வாகனத்தில் போய் எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையில் உட்காந்து உச்சித்தலையில் ஒரு ரோமத்தில் உட்காந்துட்டேன். ஆட்டி எடுத்து போடுவேன். தப்பாக கணக்கு காவல்துறையில் எவன் போனாலும் சரி, ஆணும் பெண்ணும், அவன் குடும்பம் சீரழியும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் நீர் வடியும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் ரோட்டில் விழுந்து சாவும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை குடும்பமே நசுக்கி எடுத்து போடும் ஐயா. சனி இட்ட கணக்கு தப்பாது. இன்று நாளிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் நச்சு எடுத்து போடுவேன். ஒவ்வொரு அதிகாரியும் ஏண்டா முட்டாப்பேல ஐயா உட்காந்துருக்காரு, நீதிமான் உட்காந்துருக்காரு. ஏண்டா காவல்துறை அதிகாரி நீ போய் நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டாமாடா? உட்காந்துருக்காரு, முடிவு கொடுங்க. நாங்கள் எதுவும் வேலை பார்க்க மாட்டோம். ஐயா உட்காந்துட்டாரு, எனக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் பதில் கொடுங்க அப்படின்னு ஜட்ஜி கோர்ட்டார்ட்ட போய் கேட்டியாடா? நீ கேட்க மாட்டாடா. அதிகாரி பூரா தமிழ்நாடு முழுவதும். அதுக்கு தாண்டா உங்கள் சேட்டை பண்ணதுலேருந்து அனைத்து உள்ளே இருக்கிற அனைத்து உள்ள கணக்கு நீதிமன்றத்தில் ஏற்றி வச்சு வராரு. ஏடா கடைசி பதவி, இந்த பதவி நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஐயா கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். இந்த பதவி 7 செம்மாக இருந்தாலும் இந்த பதவி எனக்கு தான். இந்த பதவி யாரும் காவல்துறைங்கிறது இனிமேல் அடி வேரோட அழிஞ்சு போகும். உலகத்தை என்னென்ன சரியுதோ எங்கெங்கே போதோ லட்ச கோடி கணக்காக இப்போ போவியடா. தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலையும் போவோம். அதை பூரா பூமியில் அமுக்கி ரத்தமாக சிந்தி மூளை செதறி ரத்தங்களை சிந்திய ஆணு பெண்ணையும் அப்படியே இறக்கி அமுக்குவேன். முக்கால்